என்பது சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்கின்ற எங்கள் பாத்திரத்தை நாங்கள் தூய ஆவியால் நிரப்ப வேண்டும். ஆண்டவரால் நிரப்ப வேண்டும், அவருடைய கிருபையால் நிரப்ப வேண்டும். அப்படியான ஒரு தருணம் இது. உடைந்த எங்கள் வாழ்க்கை பாத்திரத்தை ஆண்டவர் ஒட்ட வேண்டும். ஒட்டி அந்த பாத்திரத்தை ஆண்டவர் தன்னுடைய அருளினால், தன்னுடைய அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும். இந்த வேளையிலே உங்கள் வாழ்க்கை என்கின்ற பாத்திரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு உயர்த்துங்கள். தந்தை இறைவா, எங்கள் வாழ்க்கை பாத்திரத்தை நீர் ஒட்டி நிரப்பி அருளும். உம்முடைய தூய ஆவியின் அருள் பொழிவால் ஆண்டவரே, அந்த வேளையிலே தூய ஆவியானவர் பொழியப்பட்ட பொழுது உள்ளங்கள் பற்றி எரிந்ததோ, சீடர்களுடைய உள்ளங்கள் பற்றி எரிய அவர்கள் அற்புதங்கள் ஆற்றத் தொடங்கினார்கள். வாழ்க்கையிலே நிறைவு, நிம்மதி, மகிழ்ச்சி, ஆண்டவரே உமக்காக பல மைல் ஓடுகின்ற அந்த வல்லமை அவர்களுக்கு கிடைத்ததோ, அதே போல இந்த வேளையிலே தங்கள் வாழ்க்கை பாத்திரத்தை உயர்த்தி பிடித்து உடைந்து போயிருந்தாலும் ஆண்டவரே, அதை நீரோட்டி இருக்கிற அந்த பாத்திரத்தை உயர்த்தி பிடித்து ஆண்டவரே உம்முடைய அருளால், உம்முடைய ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவரே உம்முடைய அருளினை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அருள் பொழிவினை ஊற்று ஆண்டவரே. சகோதரிகளே, இந்த வேளையிலே கண்களை மூடியவர்களாக உங்களுடைய கைகளை உயர்த்தி இயேசுவே 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 சொல்லுவோமா? இயேசுவே 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 ஊற்று ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் நிரப்பு ஆண்டவரே. இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். காலியான பாத்திரங்களை ஆண்டவரை நிரப்புகிறவரே, இந்த வேளையிலே உடைந்து போய்